இப்பொழுது நான் சொல்லப்போவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஆன்மீகமும் நிஜ வாழ்க்கையும். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் அதிலிருந்து எஸ்கேபிசமாகவோ அல்லது மன ஆறுதலுக்காகவோ ஆன்மீகத்தில் நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் ஆன்மீகமே சில சமயங்களில் பிரச்சனையாகி விடுவது உண்டு. இதற்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் ஜாதகத்தில் குரு தோஷமோ 159 பாதிக்கப்பட்டோ இருக்கும், அல்லது குரு ராகு சேர்க்கை இருக்கும். குரு ராகு சேர்க்கை இருப்பவர்கள் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நேர்மையாக நிஜ வாழ்க்கையில் இருந்து கொண்டு, அதே சமயம் இந்த ஆன்மீக என்ற பெயரில் வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஆன்மீகம் என்றால் உடனே அதில் பெரிய பலன்கள் எல்லாம் யாருக்கும் உடனே கிடைத்து விடுவது கிடையாது. இன்றைக்கு உள்ள நிலைமையில் திருடாதே, பொய் சொல்லாதே, மற்றவர் ஏமாற்றாதே என்ற மாதிரி ஆன்மீகத்தை எல்லாம் 100% யாரும் கடைபிடிப்பதும் கிடையாது. ஆன்மீகம் என்றால் கோயிலுக்கு செல்கிறார்கள், வழிபடுகிறார்கள். அங்கே போய் தன் சொந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் புலம்பல்களாக கூறி ஆறுதல் அடைகிறார்கள். ஸோ ஆன்மீகம் என்பது நம்முடைய மன உளைச்சலை ஒரு விதத்தில் போக்கிக் கொள்ள உதவும் ஒரு சாதனம் மட்டும்தான். அந்த லெவலை தாண்டி நீங்கள் ஆன்மீகத்துக்குள் தீவிரமாக இறங்கினால் அதுவே சில சமயம் உங்களை மிகவும் நல்லவராக்கி பாதிப்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. ஸோ ஆன்மீகத்தில் உள்ளே போபவர்கள் எதற்காக ஆன்மீகத்தில் உள்ளே போகிறீர்கள் என்று நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு செல்வது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.